கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, வேண்டிக்கொள் தாண்டிச்சல். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37 அதிகாரம் 4 வேண்டுதல்களும் வாக்குத்தத்தமும். பல மதங்களையும் மார்க்கங்களையும் கடந்து மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் எல்லா வேண்டுதல்களும் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. பல வேண்டுதல்கள் விண்ணை எட்டாமல் கடந்து போயிருக்கலாம். சில விளக்கம் பெறலாம். இன்றைய வாக்குத்தத்த வசனத்தின் மூலம் நாம் வைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக தேவன் நமக்கு உறுதியளிக்கிறார். உங்கள் தேவைகள் பல வேண்டுதல்களாக மாறியிருக்கலாம். நீங்கள் அந்த வேண்டுதல்களுக்கு விடையை எதிர்பார்த்திருக்கலாம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் மனமகிழ்ச்சி. வேதனைகள் என்றாலும் பாதகமான சூழ்நிலைகள் ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது இன்று இல்லை என்றாலும் என்ன, நாளைக்காவது தேவன் நம் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சில சமயங்களில் நம் வேண்டுதல்கள் நிறைவேறாதது போல் தோன்றலாம். அது உங்கள் நன்மைக்காகத்தான். உங்கள் வாழ்க்கைக்கு சரிவராத காரியங்களை தேவன் நிராகரித்து உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவார். எனவே நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை குறித்து பொறுமையுடன் காத்திருங்கள். மகிழ்ச்சி என்பது வேண்டிக் கொண்டது எல்லாம் வேண்டி நிற்கும் போதல்ல, வேண்டுதல் எல்லாம் நிறைவேறாமல் போகும் போதும் தேவனிடம் நாம் கொண்ட உறவே நம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்தும் தேவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையானவற்றை அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்து முடிப்பார். வேண்டி நில்லு, தாண்டி செல்லு, தேவ சித்தத்தில் உறுதியாயிரு. உனக்கானவைகளை தேவன் செய்யும் போது மகிழ்ந்திரு. ஆமீன்.